ஹாய் கைஸ், நம்ம திருச்செந்தூர் போனோன்னா அதோடைய vlog தான் இது. நாங்கள் ஜாலியாக திருச்செந்தூருக்கு ஃபேமிலியோட கிளம்பிட்டோம். கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்து போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா, உடனே வாங்க டீ குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து எப்போதும் ரெகுலராக திருச்செந்தூர் போகும்போது ஒரு கடையில் டீ குடிப்பாங்க. அந்த கடையிலேயே நிப்பாட்டிட்டாங்க. அங்கே வந்து என் தங்கச்சி வந்து ஒரு போண்டா வந்து டேஸ்ட் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அது நல்லா இருக்குன்னு சொல்லி அவள் வாங்கியிருந்தான். அவகிட்ட இருந்து நான் பிடுங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த போண்டாவில் வந்து பருப்பு வச்சு உள்ள வெல்லம் வச்சு ஸ்டஃபிங் இருந்துச்சு. அந்த போண்டா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவகிட்ட இருந்து பிடுங்கி சாப்பிட்டுட்டு நான் வந்து ஒரு டீ குடித்தேன். நார்மல் டீ தான் குடித்தேன். அவள் வந்து ஒரு பூஸ்ட் டீ குடித்தா. எங்கள் அப்பா வந்து ஒரு நாட்டு சக்கரை டீ, என் தம்பி ஒரு நார்மல் டீ குடிச்சிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் திருச்செந்தூருக்கு. அப்புறம் திருச்செந்தூரில் போய் காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து மொட்டை போடுறதுனால நாங்கள் மொட்டை போடுற ஏரியாவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து எங்கே இருக்குன்னே தெரியாதா. ஸோ நான் எங்கள் அப்பா கூட இடம் தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு பின்னாடியே நடந்து போய்கிட்டு இருந்தேன் வீடியோ எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்து டோக்கன் மொட்டை போடுறதுக்காக டோக்கன் வாங்கணுமா, அவங்க டோக்கன் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் திருன்னு முழிச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் டோக்கன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ள மொட்டை போடுற ஏரியாக்குள்ளே வந்து அந்த ஒரு தனியாக ஒரு ரூம் மாதிரி வச்சுருப்பாங்களா, அங்கே வந்து போயிட்டோம். அப்புறம் எங்கள் அப்பா உட்காந்து மொட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா வந்து நான் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்பா சரிங்க என் வீடியோவை பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எங்கள் அப்பா வந்து நான் வந்து கடுப்பேற்றிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா வந்து ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் ஃபைனலாக மொட்டை போட்டு முடிச்சிட்டாங்க. மொட்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆயிட்டு அப்படின்னா, என்னுடைய தங்கச்சி வந்து ஹேர் கட் பண்ண போகிறேன்னா எங்கள் அப்பா வந்து நான் ஹேர் கட் பண்ணாத, நான் வந்து மொட்டை போட போகிறோம்னா நீ வந்து பூமுடி எடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவள் வந்து யோசிச்சுட்டு அப்புறம் வந்து சரி நான் பூமுடியே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே திருச்செந்தூர்லேயே நாங்கள் வந்து அவளுக்கு பூமுடி கொடுத்தோம். கொடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஏரியாவை விட்டு வெளியில் வந்துட்டோம். மொட்டை போட்டதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வந்துட்டு எங்கள் அப்பா வச்சு மொட்டைப்பான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து சும்மா ஃபன் பண்ணி கலாய்ச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கடலுக்கு வந்து குளிக்க போயிட்டோம். கடலுக்கு குளிக்க போனேன், ஜாலியாக குளிக்க போனது தான் ஃபன்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டு அப்படின்னா, என் தங்கச்சி வந்து உள்ளே வரவே மாட்டேன்ட்டா. கடலை பார்த்துட்டு பயந்துட்டு வரவே இல்லை, நான் குளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ரொம்ப அழுதுட்டா, ஏங்கி அழுதுட்டா. அதுக்கப்புறம் அவளை 2 முக்கு முக்கிட்டு வெளியில் கொண்டு வந்து விட்டுட்டு நான் ஜாலியாக சோலோவாக குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கடலில் குளிக்க ரொம்ப பிடிக்கும். நல்ல ஜாலியாக குளிச்சுட்டு அப்புறம் நாங்கள் வந்து என்ன செஞ்சுட்டோன்னா, எங்கள் அப்பா வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்திரமா வெளியில் வா இல்லைன்னா அடி வாங்குவேன் அப்படின்னுட்டாங்க. கோயிலுக்குள்ளே போனோம். டைம் ஆகிட்டு 12 மணி ஆகிட்டு அப்போவே எங்களுக்கு. அதனால நான் வந்து சோலோவாக குளிச்சுட்டு நல்லா ஆட்டம் போட்டு வெளியில் வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் கார் பார்க் பண்ண ஏரியாவுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து போகையில் பறக்க பார்த்துட்டே போய்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா மண்டையில் தட்டி ஒன்றுமே வாங்கி தர மாட்டேன், ஒழுங்காக பாதையை பார்த்து நடந்தவா கீழே கிண்டா விழுந்துராது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து கூட்டு போயிட்டாங்க. இதோடைய நெக்ஸ்ட் vlog வந்து கண்டினியூவாக அடுத்த வீடியோவில் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.